நீங்க யூனிவர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்க ஒரு டேஞ்சரஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க? நீங்க கேட்குறீங்க ஆசைப்படுற விஷயத்துக்கு, ஆனா அதே நேரம் அதை பத்தி கம்ப்ளைண்டும் அதிகமா பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு எதுவும் சரியா நடக்கல, நான் இவ்வளோ பண்றேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு லக்கே இல்லை, எனக்கு சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த விஷயம் தான் அதை பிளாக் பண்ணுது. அப்போ உங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்க மனதுல? நீங்க ஒரு சைட்ல நான் ஹாப்பியா இருக்கேன்னு கேட்குறீங்க, மற்றொரு சைட்ல என் லைஃப் ரொம்ப மோசமா இருக்கு, ஒர்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே திருப்பி 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 சொல்றீங்க. யூனிவர்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகாது. யூனிவர்ஸ்க்கு நீங்க மிக்ஸ்டு சிக்னல் தான் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. சிக்னல் மிக்ஸ்டா இருக்கும்போது குழப்பங்கள் தான் திருப்பி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அப்போ உங்க எனர்ஜியை டோட்டலாகவே ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிங்க. கம்யூனிகேஷனை கிளியர் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாமே குறையணும். இது பயிற்சி பண்றது மூலியமா தான் நீங்க அதிகப்படுத்துவீங்க. எனக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்தது. நான் தொடர்ந்து விடாம ஒரே ஒரு விஷயத்தை தான் கடைபிடிச்சேன். அதுதான் கிராட்டிடியூட். அந்த நன்றி உணர்வு இருக்கு இல்லையா, அதை அதிகப்படுத்த 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 கம்ப்ளைண்ட் குறையிறத நீங்க பார்ப்பீங்க. ஸோ அப்போ தேங்க்ஸ் சொல்ற ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்துங்க. அப்போ நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே விசிபிளா நீங்க கான்சியஸா இருக்கீங்க, இந்த கணத்துல இருக்கீங்க. அப்போ அதுதான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு உகந்தது. ஸோ யூனிவர்ஸ் எப்போதுமே லிசன் பண்ணிட்டு தான் இருக்கு, நீங்க எந்த உணர்வை திரும்ப திரும்ப கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நன்றி உணர்வுங்கிறது அற்புதமான ஒரு உணர்வு, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ். யூனிவர்ஸ் எப்போதுமே அதை ரெஸ்பாண்ட் பண்றது ஸ்ட்ராங்கா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான். இப்போ இன்னைக்கே இமீடியட்டா கம்ப்ளைண்ட் பண்றது தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் எதையுமே கொடுக்காது. திரும்ப திரும்ப மக்களையும் சுச்சுவேஷனையும் அந்த கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி விஷயங்களே உங்ககிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த லூப்புக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்க மேனிஃபெஸ்டேஷனை நீங்க பிளாக் பண்ணிட்டே இருக்கீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்போ ஒர்க் பண்ணணும்னா நீங்க நல்ல உணர்வுல இருக்கும்போது மட்டும்தான். அப்போ கிராட்டிடியூட் அதை ஆட்டோமேட்டிக்காக உங்க ஃப்ரீக்வன்சி ரைஸ் பண்ணும். ஸோ இப்போவே இமீடியட்டா இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிங்க. நிறைய 100% உங்க லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இமீடியட்டா உங்க வாழ்க்கையில ஒரு 3 விஷயத்துக்கு நன்றி சொல்லணும்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? இமீடியட்டா உங்க மைண்ட்ல வரதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பான லா ஆஃப் அட்ராக்ஷன் சார்ந்த விஷயத்தையும் சப்கான்ஷியஸ் மைண்ட் சார்ந்த உண்மைகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். பயனுள்ளதை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.